ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, என்னுடைய DIY டாப் ஃபில்டர் வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதும், ப்ளஸ் வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோஸ் கூட. ஏன்னா இந்த ரீசெண்ட் டைமில் வந்து நம்மகிட்ட வந்து அதிகப்படியாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா டாப் ஃபில்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டேங்க் வந்து கிளியராக தான் பிரதர் இருக்குது, டாப் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பயோமெடிஸும் பார்த்தீங்கன்னா உள்ள நம்ம பயோமெடிஸ் வந்து அதிகப்படியாக லோட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்க அந்த க்ளீன் பண்ணணும், இல்லைனா வந்து எப்போ நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான தெளிவான வீடியோ தான் இன்றைக்கி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபில்டரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கிளாரிட்டியாகவே தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இவ்வளோ கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து இருந்தாலுமே மேலே வந்து உங்களுக்கு டாப் ஃபில்டர் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த ஷாப்புக்கு வந்து குடி வந்த புதுசில் வந்து நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வந்து வச்சது, சரிங்களா? அதாவது டாப் ஃபில்டர் வந்து செட் பண்ணது. ஸோ இப்போ வந்து நிலமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வேஸ்ட் வந்து அப்சர்வ் ஆயிரும். ஸோ நம்ம எத்தனை லேயர் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 லேயர் நம்ம வச்சுருக்கோம், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ லாஸ்ட் லேயர் பாருங்கள், உங்களுக்கு வந்து வேஸ்ட் இவ்வளோ தான் கவர் ஆகிருக்கும். லாஸ்ட் லேயரில் அந்தளவுக்கு வந்து வேஸ்ட் வந்து கவர் ஆகாது. ஏன்னா எல்லா லேயருமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணிக்கும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபில்டர் பேட் கூட நம்ம ஆட் பண்ணல, அதுக்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ பாக்ஸ் பாருங்கள், பாக்ஸில் வந்து தண்ணி வந்து இது மாதிரி ஹோல்டிங்லேயே இருக்கும், சரிங்களா? ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஹோல்டிங்லேயே இருக்குது. இதில் வந்து வெறும் நம்ம அதிகப்படியாக கூட நான் மீடியாஸ் போடல, வெறும் நெனட்டோ ரோல் போட்டிருக்கேன், சும்மா ஒரு 4-5 செராமிக் ஒயிட் மட்டும் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் பார்த்தீங்கன்னா, பிரதர் இந்த மாதிரி வந்து வேஸ்ட் வந்து இருக்குது, ஸோ இதை பாருங்கள் கீழே வந்து வேஸ்ட் இருக்கும், சரிங்களா? இதில் என்ன பண்ணுறது, க்ளீன் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வேஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஃபில்டர் ஸ்பாஞ்ச் வந்து கழுவிட்டு நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கீழே தான் இருக்கும், உங்களுக்கு வந்து மேலே நகர்ந்துலாம் வராது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கக்கூடிய குட் பாக்டீரியாவோட காலனி, சரிங்களா? அப்படி கணக்கு வச்சுக்கோ. நம்ம இந்த காலனியை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவிட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இல்லை உங்களுக்கு வந்து டப்பா வந்து அழுக்காகிற மாதிரி ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மனசில் தோணுச்சுன்னா, ஃபிஷ் டேங்கோட வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டப்பில் எடுத்து வச்சுட்டு அந்த மீடியாஸ் மட்டும் சோக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதிலே வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கழுவிக்கலாம். ஸோ பாக்ஸ் ஃபுல்லாக கழுவிட்டு ஸோ அந்த நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃபிஷ் டேங்க் வாட்டர் பிடிச்சி வச்சுருப்பீங்களா, கழுவுன வாட்டர் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு நீங்கள் வந்து மீடியாஸ்லாம் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாப் ஃபில்டர் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் மட்டும் க்ளீன் பண்ணலாம். ஸோ அது கூட எப்படி வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ப்ராப்பராக காமிச்சிடறேன் வாங்க. ஸோ ஸ்பாஞ்சுமே இப்போ வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ நல்லா போட்டு துணி துவைக்கிற மாதிரிலாம் துவைக்க தேவையில்லை. இந்த மாதிரி டேப் வாட்டரில் ஸ்ப்ரே நல்லா பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இது மாதிரி லைட்டாக புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும். ஸோ இது வந்து நம்ம கடைகளுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர்னால பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸ் வந்து கம்மியாக வருது. நீங்கள் வந்து வீடுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வேகமாக வரும், இன்னும் க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ மேலே இந்த வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ரொம்பலாம் ஸ்பாஞ்ச் வந்து புளிய தேவையில்லை. ஸோ எல்லா ஸ்பாஞ்சிலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வேஸ்ட் வந்து போயிடுச்சு. ஸோ ப்ராப்பராக நம்ம வந்து செட் பண்ணிடலாம். அதை ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ணும்போது இங்கே வந்து நீங்கள் தண்ணி போகிறதுக்கு வந்து ஸ்பேஸ் விடணும், சரிங்களா? ஸ்பேஸ் விடாமல் போயிட்டீங்கன்னா தண்ணி வந்து அடைச்சிக்கும்.
அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. மோட்டர் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இப்படி நீங்கள் மோட்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஓஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஒரே மாதிரியே வரணும், சரிங்களா? அப்படி வந்து இப்படி தூக்கி பிடிச்சி ஒரே மாதிரி தண்ணி வரலினா மோட்டர் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். அன்றைக்கி நீங்கள் மோட்டர் வந்து க்ளீன் பண்ணி போட்டால் போதும், சரிங்களா? நீங்கள் மோட்டர் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா பழைய மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே மாதிரி தண்ணி வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த DA/by டாப் ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணுற ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் கூட பண்ணலாம், பிரதர் வந்து ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் வெறும் நார்மல் ஃப்ரெஷ் வாட்டரில் கழுவுனா பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து இறதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி எல்லாமே நம்ம ஜீரோ பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து வாட்டர் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண போகிறது கிடையாது, சரிங்களா? நீங்கள் வந்து ஃபில்டர் ஸ்பாஞ்ச் கழுவுற அன்றைக்கி வாட்டர் சேஞ்ச் பண்ணாதீங்க, வாட்டர் சேஞ்ச் பண்ண அன்றைக்கி ஃபில்டர் ஸ்பாஞ்ச் வந்து கழுவாதீங்க. இதை 3 ப்ராசஸாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் கழுவி போட்டோம் பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு ப்ராசஸாக வச்சுக்கலாம். ரெண்டாவது ப்ராசஸ் வந்து அடுத்த வாரத்தில் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் வந்து வச்சுக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஸ்லோவான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, மோட்டர் வந்து ஸ்லோவாகும் போது உங்களுக்கு வந்து தண்ணி வந்து பைப்பில் வந்து ஒரே மாதிரி வரல, ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை லாஸ்ட்டில் இருக்கிற வேஸ்ட் வந்து இழுத்துட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்கள் மோட்டர் எடுத்து தனியாக நாள் ஒதுக்கி இந்த ஸ்ப்ரே பாரையும் மோட்டரையும் வந்து க்ளீன் பண்ணி போடுங்க, சரிங்களா? க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழைய ஃபோர்ஸ் எவ்வளோ இருந்துச்சோ மறுபடியும் அதே ஃபோர்ஸ் வந்து மோட்டருக்கு வந்து வந்துடும், சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ வாரம் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் செய்யும் போது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ அவ்வளோதான் இது ப்ராசஸ்ஸு. ஸோ நம்ம வந்து எதுக்காக இந்த மாதிரி பெரிய டாப் ஃபில்டர் கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மெயின்டெனன்ஸுமே ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் வந்து கழுவி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்சில் வந்து போரஸ்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து வேஸ்ட் வந்து இன்னும் உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும், சரிங்களா? அப்போ வந்து டேங்கோட க்ளீனிங் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இன்னும் வந்து க்ளீன் ஆகும், சரிங்களா? உங்களுக்கு வந்து எப்போ வந்து டேங்கோட க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கம்மியாகும், அதாவது டேங்கோட கிளியரன்ஸ் வந்து கம்மியாகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாஞ்செல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நல்லா போட்டு சில பேர் துணி துவைக்கிற மாதிரி துவைச்சி நல்லா தட்டி புளிவாங்க. அந்த மாதிரி புளியக்கூடாது. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ப்ரே பாரில் காமிச்சிக்கோங்க. காமிக்கும் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஸ்பாஞ்ச் வந்து லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரும், சரிங்களா? அப்படி வந்து ஸ்பாஞ்சில் வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் ஒரு லேயர் வந்து ரொம்ப சன்னமாயிரும். ஸோ ரொம்ப ஒரு ஃபில்டர் பேடு மாதிரி ஆயிரும், சரிங்களா? அந்த மாதிரி ஆனால் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபில்டர் ஸ்பாஞ்ச் வந்து மாற்றணும். மற்றபடி நீங்கள் இது சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ பயோமீடியாஸுமே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வார ஒருக்கா வந்து ஸ்பாஞ்சு கழுவிட்டே இருந்தீங்கன்னா, ஸோ 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோமீடியாஸ் வந்து லைஃப் வரும். ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் ப்ராப்பராக இந்த மாதிரி டேப் வாட்டரில் கழுவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 2 மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சுமே லைஃப் வரும். மோட்டரை பற்றி பிரச்சனை இல்லை. மோட்டர் வந்து டெய்லியுமே வந்து 1 ஹவர் ரெஸ்ட் விடணும். ஸோ மார்னிங் ஃபீட் பண்ணும்போது ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட் விட்டுக்கோங்க, நைட்டு ஃபீட் பண்ணும்போது 1/2 ஹவர் ரெஸ்ட் விட்டுக்கோங்க, மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து 3 ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேங்க்கும் இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா கிளியராகவே இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா ஓரளவுக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் பயோமீடியாஸ் வந்து அதிகமாக லோட் பண்ணல. ஏன்னா எனக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து வந்துடுது. நிறைய பேர் வந்து அதிகப்படியாக ரொம்ப அதிக மீடியாஸ் வந்து போட்டால் கிளாரிட்டி வரும்னு நினச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. நம்மளோட மெயின்டெனன்ஸ் தான். ஃபீடிங் எப்பயுமே அளவாக பண்ணணும். வாட்டர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வீக்லி ஒன்ஸ் பண்ணணும். ஸ்பாஞ்ச் கிளீனிங் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே மீடியாஸ் போடணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 kgs 4 kgs வந்து போட்டால் போதும். இது சின்ன டேங்குக்கு. அதே பெரிய டேங்க் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ 5 கிலோ போட்டாவே போதுமானது. 10 கிலோ 20 கிலோலாம் போட தேவையில்லை, சரிங்களா? ஸோ நீங்கள் சம்ப் வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த ப்ராசஸ் வேறு, டாப் ஃபில்டருக்கு ப்ராசஸ் வேறு, சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 3 kgs பாக்ஸ், நான் வந்து எல்லா சைஸுமே பாக்ஸ் வச்சுருக்கேன். 2 kgsலேருந்து 7.5 kgs வரைக்குமே பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து உங்கள் டேங்கோட வால்யூம் தான் வந்து உங்கள் பயோமீடியாஸ் வந்து எவ்வளோ லோட் பண்ணணும் அப்படிங்கிறதும், உங்கள் ஃபிஷ்ஷோட குவான்டிட்டி தான் வந்து ஃபில்டர் மீடியில் வந்து வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணணும், சரிங்களா? அதனால் நிறைய பேர் எனக்கு டாப் ஃபில்டருக்கு வந்து ப்ரைஸ் கேட்கும்போது கூட, பிரதர் டாப் ஃபில்டர் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு மொட்டையே கேட்குறாங்க. டேங்க் சைஸ் சொல்கிறதே கிடையாது. அப்படி டேங்க் சைஸ் கேட்டால் 3 feet 4 feet அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையே முடிக்கிறாங்க. ஒரு டேங்கோட சைஸ் சொல்கிற மாதிரி இருந்தால் லென்த்து ஹைட்டு வித்து 3மே சொன்னீங்கன்னா தான் அதனுடைய வால்யூமை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் பாக்ஸ் வந்து கொடுத்தா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், சரிங்களா? இல்லைன்னா நிறைய பேர் வந்து கால் மீன் கொடுத்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதே கிடையாது, சரிங்களா? பொதுவாக வந்து கடைங்களை கால் பண்ணி எடுக்கலாம் மட்டும் தான் வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் கழுவி ஊற்றுறாங்க. ஆனால் நம்ம வந்து கஸ்டமர் வந்து கால் பண்ண சொல்லி சொன்னால் கூட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு இல்லை. காரணம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. அது வந்து நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பட்ஜெட்னு வந்து எனக்கு புரியும். நான் எல்லாமே சேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு 100 chat 200 chat எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கால் பண்ணால் மட்டும்தான் வந்து 2 minutes தான் அவங்க கால் பண்ணலாம். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், உங்களுக்கு முடிஞ்சிடும், எனக்கு முடிஞ்சிடும், சரிங்களா? உங்களுக்கு இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டால் தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமில் பின் பண்ணுறேன், ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ தேவைப்படக்கூடிய பர்சன் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.